நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போது உங்களுக்கு என்ன ஒரு பதிவு அப்படின்னா, சாதாரணமாக சொல்லுவாங்க, சனி பயிற்சி ஆன உடனே ஐயோ எனக்கு 7 நாட்டு சனி, எனக்கு பாத சனி, எனக்கு ஜென்ம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. காரணம் என்னென்னா, சனி பாட்டு மாறிட்டு இருக்கோம், குரு பயிற்சி அது பாட்டு மாறிட்டு இருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் சனி யோகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் செய்யாது. இப்போ சனி பயிற்சி எங்கே? மீனத்தில் சனி, இந்த இடத்துல தான் சனி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கும்பத்துக்கு 7.5, மீனத்துக்கும் 7.5, மேஷத்துக்கும் 7.5. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்காது. காரணம், அவங்க ஜாதகத்தில் சனி யோகமாக இருந்தால் அளவுக்கு மீறி பிரச்சனை கொடுக்காது, கேரண்டியாக சொல்லுவேன். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ என்ன டாபிக்? பணத்தை அள்ளி சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? அதாவது சனி கொடுக்க ஆரம்பித்ததுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி சனி ஆயுள் காரகன், அவன் தான் ஆயுளுக்கு அதிபதி. நமக்கு ஆயுள் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஜாதகத்தில் பிரமாதமாக வருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ சனி பற்றி சொல்லலாம். சனி 2, 3, 6, 4, 10, 11, அதாவது உங்கள் லக்னத்துக்கு எங்கே வேணாலும் இருக்கட்டும். என்ன ஒன்று, நீச்சத்தில் மட்டும் நிற்கக்கூடாது. நீச்சம் எங்கே? மேஷம். மேஷத்தில் நிற்காமல் 2, 3, 6, 4, 10, 11 சனி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பணம் உண்டு, கேரண்டியாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, சனி இன்னும் தனித்திருந்தால் இந்த ஸ்தானங்களில் பெரிய யோகம். அதோட உச்சனாக இருந்தால் இன்னும் பெரிய யோகம்தான். ஆனால் 8லேயும் 12லேயும் மட்டும் தண்ணி நிற்கக்கூடாது. நின்னா தேவையில்லா பிரச்சனைகள், வழக்கு, தொல்லை, தொந்தரவு கொடுக்கும். இப்போ முக்கியமாக பணத்தை கொடுப்பானா சனி பகவான்? அவ்வளோதான், கண்டிப்பாக கொடுப்பான். சரி, எப்படி? இப்போ லக்னம், கன்னி லக்னம்னு வைங்க, 2ல் சனி உச்சம், கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கவலையே வேணாம். அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல லக்னம்னு வைங்க, துலா லக்னம், 4ல் சனி பிரமாதமாக செய்வான். ரைட். இதே 2ல் சனி ஃபஸ்ட் கிளாஸ், கவலையே இல்லை. விருச்சிக லக்னமாக இருந்தால் 4ல் சனி, அதாவது இதை தான் சொல்கிறேன் நான், 2, 3, 6, 4, 10, 11 சனி இருந்தால் யோகத்தை செய்வான். சரி, அதுக்கு சில உதாரண ஜாதகம் சொல்லணும் இல்லையா? சரி, அந்த உதாரண ஜாதகம் எலன் மஸ்க். அவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலக புகழ்பெற்ற கோட்டீஸ்வரன், பல வியாபாரங்கள் பண்ணின்னு இருக்கிறாரு, எங்கேயோ லீடிங் அவர். ஆமாம், அவருக்கு மீன லக்னம், 3ல் சனி சுக்கிரன். நான் வெறும் சனியை பற்றி தான் எழுதுகிறேன் அந்த ஜாதகம். ஆமாம், இங்கே என்ன கொடுத்துருக்குறேன், 3ல் சனி இருந்தால் யோகம். அதே மாதிரி எலன் மஸ்க், அவருக்கு 3ல் சனி, உங்களுக்கே தெரியும், பிரமாதமாக இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் யாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பில்கேட்ஸ். உங்களுக்கு தெரியாதவர் இல்லை, இவரும் பில்கேட்ஸ். அவர் பெரிய பணக்கார், பெரிய லெவலில். அவர் பாட்டுக்கு தானம் தர்மம் வரதெல்லாம் பண்ணி தான் இருக்கிறாரு, வந்துன்னு தான் இருக்குது அவருக்கு. அதில் என்ன ஒன்றுனா, அவர் ஜாதகத்தில் லக்னம், இந்த விருச்சிக லக்னம், இந்த லக்னத்துக்கு 2ல் சனி. நான் என்ன சொன்னேன், 2, 3, 6, 10, 4, 10, 11 சனி இருந்தால் கவலை இல்லை, பிரமாதமாக வருவீங்க சொல்லியிருக்கிறேன். அவருக்கும் 2ல் சனி
ஸ்டெப் பை ஸ்டெப் பிரமாதமாக வந்துன்னு தான் இருக்கிறார். சரி, அவர் தான் ஆகிப்போச்சு. யார்? பில்கேட்ஸ். முடிஞ்சு போச்சுங்களா? அதுக்கு அடுத்து செல்வி, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா, அந்த அம்மையார், அவங்க ஜாதகம் அதில் சனி எங்கே இருந்தது? லக்னம் மிதுனம். அதுக்கு 2ல் தான் சனி. அந்த அம்மாவுக்கு எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி புகழ்பெற்று இருந்தாங்க, எப்படி செல்வாக்கோடு இருந்தாங்க, தெரியாதவங்க யாருமே இல்லை உலக அளவில். 2ல் சனி இருந்து பெருத்த பணம், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க. யார்? செல்வி ஜெயலலிதா, அந்த அம்மா. 2ல் சனி. அதனால் 2, 3, 6, 4, 10, 11 இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக ஓஹோன்னு வராவிட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க, கேரண்டியாக சொல்லலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் தான், வேறு ஒன்றும் இல்லை, மற்ற கிரகம் எதுவும் இல்லை. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் யார்? கலைஞர் ஜாதகம். அவரது எக்ஸாம்பிள். அவரது என்ன லக்னம்? கலைஞரது கடக லக்னம். சரி, சனி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சனி 4ல் இருந்தது. புகழ் கீர்த்தியோட நல்ல செல்வாக்கோட வசதி வாழ்க்கை அமைஞ்சது அவருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான், மற்ற கிரகம் தான் நான் எதுவும் போடலை. அவருக்கும் சனி 4ல். சரி, அதானி, அவரது லக்னம் என்ன லக்னம்? சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு 6ல் தான் அவருக்கு சனி. 6ல் 3, 6, 4, 10, 11, 2 இதில் சனி இருந்தால் கவலையே இல்லை. எப்படியோ உருண்டு பரண்டு நீச்சல் லட்சின்னு கரை ஏறிடுவாங்க, வசதியோடு வந்துடுவாங்க வாழ்க்கையில், கேரண்டியாக சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்றுனா 8ல் 12ல் மட்டும் நிற்கக்கூடாது. 8 எதிர்பாரா பிரச்சனை, எதிர்பாரா விபத்து, எதிர்பாரா கோர்ட்டு தொல்லை தொந்தரவு எல்லாத்தையும் காமிச்சிடும். கோர்ட்டு கேஸு போகாதவங்க யாரும் இல்லை, எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் 8, 12ல் இருந்தால் அஸ்தமானம் அதோட பிரச்சனை பண்ணி விட்டுடும். 12 சொல்ல வேண்டியதே இல்லை, பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு பொருளாதாரமே சீரழிய வைக்கும். 12 ஆயிரக்கணக்கில் சில நேரங்களில் பெரிய பங்கத்தை உண்டாக்கிடும். அதனால தான் 8, 12 நீச்ச சனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற. ஆனால் நீச்ச சனியாக இருந்தால் அந்த வீட்டுக்குரியவன் அவன் கேந்திரத்தில் இருந்தால், உச்சனாக இருந்தால் நீச்ச பங்கம், அது செகண்ட் பாயிண்ட். ஆனால் இப்போது 2, 3, 6, 4, 10, 11 இருந்தால் சனி கொடுப்பார், கேரண்டியாக சொல்லலாம். அதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள் நானும் கொடுக்குறேன். அதானி அவர்கள் ஜாதகமும் பார்த்தாச்சு. இப்போது இந்த எக்ஸாம்பிள்லாம் அவன் சொல்லிட்டேன். இப்போ சனியை பற்றி 2 லைன் என்னென்னா, அவர் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா அதில் தலைமுறை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கிராமத்தை சொல்லுவாங்க, அதோ தெரியுது பாரு அம்புட்ட எங்கள் நிலம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வாரி கொடுப்பார் அவர். முக்கியமாக சனி 2ல் 3ல் 6ல் 4ல் 10ல் 11 இல்லை. சப்போஸ் அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் பெரிய யோகம்தான். சனிக்கு மிஞ்சி யாரும் இல்லை. அந்த கொடுக்க ஆரம்பித்ததுன்னா பரம்பரையே அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு பணத்தை வாரி கொடுப்பார் சனி பகவான். அதனால் சனி பயிற்சியை பார்த்துட்டு சிலர் பயப்படுறீங்க, அது தேவையே இல்லை. 7 இருந்தாலும் பரவாயில்லை, ஜன்மம் இருந்தாலும் பரவாயில்லை, 12ல் இருந்தாலும் பரவாயில்லை. சனி பயிற்சி சொல்கிறேன், அது ஒன்றும் கெடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் சனி இருந்து அந்த தசை வந்ததுன்னா, அதே நேரத்தில் இந்த இடத்துல இருந்து சாரம் 5 கூடியவன், 9 கூடியவன், 10 கூடியவன், இந்த மாதிரி நல்ல சாரத்தில் வந்தாலும் சனி பகவான் வாரி கொடுப்பான். தசையே நடக்கணும்னு இல்லை, அந்தரம் வந்தால் கூட போதும், அரை நொடியில் வாரி கொடுத்துடுவான். சனிக்கு அந்த அளவுக்கு பிரமாதமான ஸ்ட்ரென்த்து உண்டு. ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த சனியை பற்றி பயப்படாதீங்க. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, நான் கேரண்டியாக சொல்வேன். என் அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். அதனால் அன்பார்ந்த நண்பர்களே, இந்த சனி இருக்கிற இடம் யோகமான இடமா இருந்தால்
அருமையாக வருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்று 0 இதே சனி நான் சொல்கிற இடத்துல இருந்தால் நாளைக்கு நீங்கள் பணத்தில் ஹீரோ. நன்றி, வணக்கம்.